ஏப்ரல் 14 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் அண்ட் கோ வழங்கும் மாமன்னன் சித்திரை திருநாள் சிறப்பு திரைப்படம். கண்ணெதிரே தோன்றினாள். எல்லா மரத்தையும் தாங்கிக்கிட்டு என்னால எப்படிப்பா குடிக்காம இருக்க முடியும்? சொல்லு, எப்படி குடிக்காம இருக்க முடியும்? நம்ம கஷ்டத்தை சொல்லி அழுகிறதுக்கு யாருமே இல்லைங்கிற நிலைமை இந்த உலகத்துல எதிரி கூட வரக்கூடாதுப்பா, வரக்கூடாது. அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? இல்ல அந்த திவ்யா தான் என்ன இப்படி கேவலமா ட்ரீட் பண்ணிருப்பாளா? நடந்ததையே நினைச்சு புலம்புறதை விட வாழ்க்கையில அடுத்து என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும்டா. உனக்கு இன்னும் நிறைய எதிர்காலம் இருக்குடா. அப்பா, நீ என்ன லூசா? நானே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க. நீ என்னடான்னா மறுபடியும் என்கிட்ட வந்து எதிர்காலம் இருக்கு, எருமை மாடு இருக்குன்னு பைத்தியம் மாதிரி வந்து பேசிட்டு இருக்க. இருக்கிற காலத்திலேயே ஒருத்தைய கல்யாணம் பண்ணி இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்க. இதுல நீ ஏன் எதிர்காலத்தை பத்தி பேசுற? இப்பெல்லாம் எனக்கு வீட்டுக்கு வர பிடிக்கலப்பா. வீட்டை பார்த்தா எனக்கு வீடு மாதிரியே தெரியல, ஏதோ சுடுகாடு மாதிரி தெரியுது. அப்பா, இது வரைக்கும் நான் உன் பிள்ளையா உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா இப்போ ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். எனக்காக அந்த ஒரு ஆசை நிறைவேற்றி வைப்பா. சொல்லுப்பா, உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு. அப்பா இந்த உயிரை கொடுத்தாத அதை நிறைவேற்றி வைக்கிறேன். நீ எனக்கு உசுரெல்லாம் தர வேணாப்பா. உன் கையால என் உசுரை எடுத்துருப்பா. எனக்கு இந்த உலகத்துல வாழவே பிடிக்கலப்பா. பிளீஸ்பா, உன்னோட கையாலேயே என்ன கொன்னு இருப்பா. என்னால முடியலப்பா, என்னால முடியல. என்னால அம்மா திவ்யா 2 பேரையுமே மறக்க முடியலப்பா. பிளீஸ்பா, இது என்னோட கடைசி ஆசைப்பா. என்ன கொன்னு இருப்பா, என்ன கொன்னுரு. உன்னை கையெடுத்து கும்பிடுறப்பா. பிளீஸ்பா, பிளீஸ். உங்க அம்மா செத்தப்ப கூட நான் உண்மையா அழுதது இல்லடா. ஆனா உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ என் கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் வருதுடா. இதுக்காகவா உன்னை பெத்து கஷ்டப்பட்டு வளர்த்த? அருண், அந்த திவ்யாவுக்கு முன்னாடி உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உன்னை நல்லபடியா வாழ வைக்கலன்னா உங்க அப்பா ரத்தனம் இல்லடா. வாப்பா போலாம், வா வீட்டுக்கு போலாம். எழுந்திருப்பா அருண், பாப்பா சொல்றதை கேளுப்பா. பாப்பா, ஏய் பாத்து அருண், அருண் டேய் பாத்துற. வா வா, அவ்வளவுதான். வாப்பா, ஒண்ணும் இல்லை, வா.
நடந்துட்டு இருக்கிற மொத்த பார்ட்டியிலுமே எல்லாருமே அழகா தான் இருக்காங்க. ஆனா என் கண்ணுக்கு நீ ஒருத்தி மட்டும்தான் ரொம்ப பேரழகியா தெரியுற. கண்ணை மூடி திறந்தா வேற ஏதோ ஒரு உலகத்துல இருந்து அப்படியே ஒரு தேவதை இறங்கி வந்த மாதிரி அவ்வளோ அழகா ரொம்ப பாசிட்டிவா இருக்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பார்த்த சக்திக்கும் இப்ப பார்க்குற சக்திக்கும் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுமா? ஆனா அது எல்லாமே ரொம்ப அழகா செம்ம கியூட்டா இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல எத்தனையோ பொண்ணுங்க வந்திருந்தாலும் எனக்கு என்னமோ தெரியல, என் கண்ணு முழுக்க உன் மேல மட்டும்தான் இருக்கு. அப்புறம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்க. இன்னைக்கு நீ மட்டும்தான் அழகா இருக்க. ஏன் சிவா சார் மறுபடியும் என் பக்கத்துல வந்து நின்னு நம்மளோட கடந்த கால வாழ்க்கையை ஞாபகப்படுத்துறீங்க? என்ன கொஞ்ச நேரம் நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா என்னை சுத்தி யாரு இருக்காங்கன்னு நான் கவலைப்படாம அப்படியே உங்களை கட்டி பிடிச்சு அழுதுருவேன் சிவா சார். சக்தி, சக்தி என்னாச்சு? நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பேசாம சைலண்டா இருக்க. நான் இவ்வளவு தூரம் உன்னை பத்தி சொன்னேன்ல, நீ நான் போட்டிருக்க ட்ரெஸ் பத்தி எதுவுமே சொல்லல. ரொம்ப கம்பீரமா எப்பவும் போல அழகா இருக்கீங்க. First of all, thank you for choosing me for this post. My side in my every decision. அத்தை, அந்த வேலைக்காரி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா? நம்ம சிவாவோட தனியா பேசி. Please stop it, Anita. நான் இன்னைக்கு இருக்கிற மூட்ல அந்த வேலைக்காரி சக்தின்னு ஏதாவது சொல்லி ஆரம்பிச்சு என் மூட நீ ஸ்பாயில் பண்ணிடாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன போர்ட் ஆஃப் டைரக்டர்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் எல்லாரும் முன்னாடியும் இங்கிலீஷ்ல பேசணும்ல, அதுக்காக தான் நான் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். 4 ஹவர்ஸா படிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா? அதனால இன்னைக்கு ஒரே ஒரு நாள் அந்த சக்தியை பத்தி பேசி என் டயத்தை வேஸ்ட் பண்ணாத. அப்புறம் வந்திருக்கிற பார்ட்டிலேயே நான் மட்டும்தான் ரொம்ப அழகா இருக்கேன், அது எனக்கே தெரியுது. அதனாலதான் இந்த அழகு கெட்டு போயிடக்கூடாதுன்னு உன்கிட்ட முன்னாடியே அந்த சக்தியை பத்தி பேசாதன்னு சொன்னேன். ஓகே அத்தை, நான் ஆல்ரெடி மூட் ஆஃப்ல இருக்கேன். நீங்க என்னடானா உங்களோட மூடு ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு என்கிட்ட நீங்க வார்னிங் பண்றீங்க? அனிதா, நான் தான் சொன்னேன்ல, இன்னைக்கு எதையுமே நான் காது கொடுத்து கேட்கிற மைண்ட் செட்லயே இல்ல. இங்க பாரு அனிதா, இது நம்ம கம்பெனியோட பார்ட்டி, செம்மையா என்ஜாய் பண்ணணும். அதுக்கப்புறம் இடையில தான் இந்த மாதிரி தர்தரங்களை பத்தி எல்லாம் நம்ம பேசணும். விடு விடு. இருந்தாலும் உங்க விஷயத்துல நீங்க ரொம்ப செல்ஃபிஷா இருக்கீங்கல்ல. ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டி மட்டும் முடியட்டும், எல்லாத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுறேன். மம்மி, ருத்ரா குரூப் ஆஃப் கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள் மம்மி. தேங்க்யூ. ஆமா, என்னடா இது கையில சால்வையெல்லாம் வச்சிருக்க? பின்ன என்னோட மம்மி போர்ட் ஆஃப் டைரக்டர் ஆக போறாங்க, இத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டாம், அதுக்கு தான் அந்த ஏற்பாடெல்லாம். அப்புறம் மம்மி, உங்களை போர்ட் ஆஃப் டைரக்டரா அனௌன்ஸ் பண்ண உடனே நீங்க போய் இங்கிலீஷ்ல ஒரு ஸ்பீச் கொடுக்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அப்படி எல்லார் முன்னாடியும் பேசுறத நான் உங்களுக்காக எதிர்பார்த்து கை தட்டி விசில் அடிக்கிறத எல்லார் முன்னாடியும் பண்ணி காட்டுறேன் மம்மி. அதுக்கப்புறம் சந்தன மாடெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் மம்மி, வேற லெவலு தரமான சம்பவம் நடக்க போகுது மம்மி.
Hi everyone. First of all, thank you for choosing me for this post. I'm sure I'll do my best. Our company development, I hope you all people be side in my every decision in this company. வாழ்த்துக்கள் மம்மி. Thank you. Thank you. அத்தை, என்ன அப்போ இவ்வளவு நேரம் நான் கண்டது எல்லாமே கனவா? டேய் சந்தோஷ், நீ என்ன என் கழுத்துல மாலை போறதுக்கு பதில் சால்வை போடுற? என்ன மம்மி, இப்பவே ட்ரீமுக்கு போயிட்டீங்க போல. நீங்க ட்ரீம்ல நினைச்சதெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல லைவா நடக்க போது பாருங்க. டேய் சந்தோஷ், நீ ஒருத்தன் தாண்டா. எப்ப பார்த்தாலும் இந்த மம்மியோட மனசு குளிர்ற மாதிரி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்க. தேங்க்யூடா சந்தோஷ். நான் ப்ரிப்பேர் பண்றேன். அவ அவமானப்படுற அந்த டைமிங்காக தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாத மச்சான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடந்துரும். ஏய், அவன் இங்க இருக்காண்டி, அந்த பக்கம் போக வேண்டாம். ஏண்டி என்னாச்சு? அவன் ஒரு பொறுக்கிடி. அதுவும் சாதாரண பொறுக்கி இல்ல. ஆபீஸ்க்கு குடிச்சிட்டு வந்துட்டு பொம்பளைங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற கேடு கெட்ட பொம்பளை பொறுக்கி. நீ யார சொல்ற? அதான் அங்க உட்கார்ந்துருக்கானே சந்தோஷ்னு ஒருத்தன். அந்த எச்ச பொறுக்கியை தான் சொல்றேன். நீ ஏன் அவரை பார்த்து கோவப்படுற? அப்படி அவர் என்ன பண்ணாரு? எங்க கம்பெனியோட செக்ரட்டரி கிட்ட ஒரு நாள் குடிச்சிட்டு வந்து ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டான். அவங்க கிட்ட மட்டும் இல்ல, எங்க ஆபீஸ்ல இருக்கிற எந்த பொண்ணை பார்த்தாலும் அவங்க கிட்ட டபுள் மீனிங்ல பேசுறதும், அவங்கள பார்த்து வழியறதும், அவங்க கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றதும் இதே முழு நேர வேலையா வச்சிருக்கான். இதுல என்ன ஒரு கேவலம்னா, எங்க கம்பெனி MD சிவா சாரோட கூட பிறந்த தம்பி அவன். தங்கமும் பித்தளையுமா இவங்க 2 பேரும் இருக்காங்க. அதுலயும் சிவா சார் இருக்காரே, அவர் குணத்துல சொக்க தங்கம். வேலை விஷயத்துல சொந்த பந்தம், அண்ணன் தம்பிங்கிற ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவுமே பார்க்க மாட்டாரு. மொத்தத்துல இந்த பொறுக்கிக்கு அப்படியே ஆப்போசிட் தான் எங்க சிவா சார். அந்த மனுஷனோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே இப்படி ஒரு ஜென்மமா இருக்கான். அப்ப உங்க கம்பெனி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கலையா? என்னது ஆக்ஷன் எடுக்கலையாவா? அட நீ வேற. இவன் பண்ண காரியம் எங்க MD சிவா சாருக்கு தெரிஞ்ச உடனே அடி பின்னி கழுத்தை புடிச்சு கம்பெனியை விட்டு வெளியே தள்ளிட்டாரு. இப்ப இந்த பொறுக்கி இங்க இருக்கிறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா இங்கே இவனை ஓட ஓட விட்டு அடிப்பாரு. இதுக்கப்புறமும் இங்க நின்னு பேசணும்னா தேவையில்லாம நம்ம மூடு தான் ஸ்பாயில் ஆகும். வா நம்ம போலாம். டேய் மச்சான், நான் கூட நீ சொன்னப்ப ஏதோ எப்பவும் போல உங்க அண்ணன் உன்னை ஒரு காட்டியிருப்பான்னு தான் நினைச்சேன். ஆனா இவளுங்கெல்லாம் பேசிட்டு போறத பார்த்தா உன்னை ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்திருக்காண்டா. இந்த கம்பெனில நீ என்னமோ கூர்க்கா மாதிரி இருக்க, ஆனா அவன் என்னடான்னா ஹீரோ மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். உன்னை பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப பாவமா இருக்குடா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தியும் என்னோட அண்ணனும் தான்டா. அந்த செக்யூரிட்டி கிட்ட தப்பா நடந்தத வீடியோவா எடுத்து அவ தாண்டா எல்லார் முன்னாடியும் போட்டு காமிச்சு என்னை அசிங்கப்படுத்தினான். அதுக்கப்புறம் தான் இவன் எல்லார் முன்னாடியும் என்ன கேவலப்படுத்தினான். இப்போ இவ்வளோ பேசிட்டு போனதை கேட்டப்போ எனக்கு அவ்வளோ குலவரியா ஒரு மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம காரியம் நல்லபடியா நடக்கணும்னா சைலண்டா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுமையா பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்.
விடு மச்சான், பார்த்துக்கலாம். மேடம் வந்துட்டாங்க. சார், நம்மளோட பிளான் எதுவும் சொதப்பாதில்ல? கண்டிப்பா இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்கல்ல? கண்டிப்பா பண்ணிடுவாங்க மேடம். ஆ, மேடம், அது மட்டுமல்ல, போர்ட் ஆஃப் டைரக்டரா நீங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எங்களோட மாஸ்டர் பிளான் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிவா சார் அந்த போஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு உங்களை அங்க உட்கார வைக்கணும் மேடம். அது மட்டும் இல்ல, இது எல்லாமே கூடிய சீக்கிரம் நடக்கும். நீங்க வேணா பாருங்க, இது நிச்சயம் நடக்கும். தேங்க்யூ சார். யூ டோன்ட் வரி மேடம், நம்ம பிளான் படி எதுவுமே இங்க மிஸ் ஆகாது. நீங்க எங்களை நம்புறீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம் மேடம். ஓகே ஓகே சார். ஐயோ, தெரியாம பட்டுச்சு. விடு. ஏய், என்ன பண்ற? இப்ப மட்டும் நீ ஏதாச்சும் பண்ண, எல்லாரோட கவனமும் உன் மேலதான் இருக்கும். இப்பதான் உன்னை இந்த கம்பெனியோட எம்டி ஆக்கணும்னு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். பார்ட்டியில எல்லா எம்ப்ளாயிஸும் இருக்கும்போது நீ இப்ப மட்டும் அடிச்சினா அது கண்டிப்பா உன் மேல ஒரு நெகட்டிவ் பாயிண்டா ஆயிடும். அதனால கை நீட்டி அடிக்காத. மத்தபடி என்ன சைலண்டா டார்ச்சர் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. சாரி சார், நீங்க போய் வாஷ் பண்ணுங்க வாஷ்ரூம்ல. ஓகே மேடம். போங்க. ஹே, யாருக்கு இந்த ஜூஸை கொண்டு போற? இது கெஸ்ட்டுக்குமா? அவங்களுக்கு வேற கொடு, எனக்கு இப்ப இது கொடு. இந்தாங்கம்மா, இந்தாங்க. ஹே, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்ல? குடுக்கறப்போ ஒழுங்கா பார்த்து கொடுக்க மாட்டேன். முதல்ல அவர் மேல ஜூஸ கொட்டின, இப்ப என்னடானா கிளாஸ உடைக்கிற. முதல்ல உனக்கு கண்ணு தெரியுமா? இல்ல தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? இங்க கீழே கிடக்குற கண்ணாடி கிளாஸ ஃபங்க்ஷன் வந்திருக்க யார் காலையாவது குத்திருச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும். அதனால நீ கிளீன் பண்ணு. சரிங்கம்மா, நான் போய் கிளீன் பண்ற ஆளுங்களா? ஹலோ, உன்னை கிளீன் பண்ண சொன்னா ஆள் அனுப்புறேன்னு சொல்ற? நீ என்ன பெரிய முதலாளியா? இல்லல்ல, நீ இத கிளீன் பண்ண மாட்டியா? உன் கையாலேயே உடைஞ்சு போன கிளாஸ் எல்லாத்தையும் உன் கையாலேயே எடுக்கிற. சொன்னது காதுல விழல? கிளீன் பண்ணு. சரிங்கம்மா. பண்ணு கணேசா, சீக்கிரம் பண்ணு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ரொம்ப கேடுகட்ட கேவலமான ஒரு ஜென்மம் இருக்குன்னா அது இந்த பொம்பளைங்க மட்டும்தான். நான் சொல்றது யாரோ ஒரு பொம்பளைய மட்டும் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொம்பளைங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். இந்த மாதிரி பொம்பளைங்களாலதான் நம்ம வாழ்க்கையே வேஸ்டா போகுது. இவங்களால நம்ம வாழ்க்கையே நிம்மதி இல்லாம போகுது. இப்படிலாம் இருக்கிறனாலதான் அன்னைக்கே பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் இந்த மாதிரி பொம்பளைங்களை வெறும் அந்த புறத்துல மட்டும் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைய தலைமுறை ரொம்ப பெரிய தப்பு பண்ணிடுச்சு. வெறும்
10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத பொம்பளைங்கள எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடி பெரிய ஆளாக்கி விட்டுறாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னா இதுக்கப்புறம் எல்லாருமே பொம்பளைங்களை வேலைக்கு வெளியே அனுப்பாதீங்க.